பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உங்களை காலையிலே சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் பாதுகாத்து போன வாரம் எல்லாம் பாதுகாத்தார். இந்த புதிய நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய லோகோ வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து செபிக்க விரும்புகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த நீதிமொழி எழுதினது சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் எழுதினார். சாலமோனை பற்றி நமக்கு தெரியும். அவர் நல்ல ஒரு ஞானவான், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு கனத்துக்குரியவன், எல்லா நாட்டுக்காரனால் புகழப்பட்டவன். அப்படிப்பட்டதான ஒரு ராஜா தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லும்போது, எனக்கு செவி கொடுக்கிறவன், அப்போ அது முந்தில் உள்ள காரியங்களை சொல்லும்போது கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், செவி கொடுக்காதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த வசனங்கள்ல முழுமையாக தான் சொல்லப்படும். அந்த ஃபைனலாக நம்ம வாசிக்கும் போது 33ஆம் வசனத்துல செவி கொடுக்கிற எவ்வளவு விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். ஆபத்துக்கள் வரும். பாருங்க, இந்த நாட்களிலே எப்போதெல்லாம் பாருங்க, இவன் நாட்களில் ஒரு ஆபத்து வரல. ஏன் வரலன்னா யுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆபத்து வர சான்ஸ் இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருமானால் அந்த காரியத்தில் இருந்து அவன் எந்த பிரச்சனையும் வராதபடி, அது மாத்திரமில்ல, ஆபத்து வரும்போது பயப்படாதபடி அமைதியா இருக்கணும் அப்படின்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில அனுபவித்த காரியங்கள், அவன் வாழ்க்கையிலே அலசி ஆராய்ந்த காரியங்கள், தேவன் கொடுத்த ஞானத்தினால செஞ்ச காரியத்தை தான் அங்க சொல்லி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நாம தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு கடந்து வருதுன்னா ஏற்கனவே கர்த்தரோடு பேசின வார்த்தைகள், முற்பிதாக்கள் நடந்த வழிகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கும் அதோடைய வார்த்தை என்ன சொல்லுது? எனக்கு என்றால் யார்? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் என்ன செய்வானா? விக்கினம் என்று வாசம், ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். பாருங்க, இன்னைக்கு நம்ம நோக்கி ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் குடும்பத்தில் வந்தாலும் ஆபத்து. பாருங்க, ஒரு மனுஷன் காலையில வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப வீட்டில் வந்தா தான் வருகை, இல்லைன்னா இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். வெளியே போனவதான். அவ்வளவு ஆபத்துகள் நிறைந்து இருக்கிறது, ஆக்சிடென்ட்கள் நிறைந்து இருக்கிறது, கஷ்டங்கள் நிறைந்து இருக்கிறது. பாருங்க, இயற்கை சீற்றங்கள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறார். நார்த் இந்தியால பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமான காரியம். அப்படியே மலைகள்ல இருந்து ஆறுகள் வந்து அப்படியே வீடு, மக்கள், ஜனங்கள் எல்லாத்தையும் அமிழ்த்து போடத்தக்கதான விக்கினம் என்று இருக்குது. ஆபத்துக்கள் வந்து கொண்டு, இந்த ஆபத்துக்களுக்கு எல்லாத்தையும் விடுதலை கொடுக்கணும்னா எனக்கு செவி கொடுக்கணும். அப்ப என்ன செவி கொடு? கர்த்தருக்கு செவி கொடுத்தா என்ன நடக்கும்? கர்த்தருக்கு செவி கொடுத்தால் அது சரியான வழியில நடப்பான். பாருங்க, வசனங்கள் அப்படிதான் சொல்லி 23ஆம் சங்கீதத்தை என்ன வாசிக்கிறோம் பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறது சங்கீதக்காரர் சொல்றான். அப்ப தேவரின் நம்மோடு இருக்கும் வார்த்தையை செவி கொடுப்போமானால் ஆபத்தை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். விக்கினமின்றி வாசம் பண்ணும் தண்ணிய சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குவார். உங்க வீட்டுல இன்னைக்கு பிரச்சனையா, கஷ்டமா, பயங்கரமான நஷ்டங்கள், திடீர்னு அடி, ஒரு வீட்டில் எத்தனை பேர் மறிப்பாங்க. ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். பாருங்க, அவர் என் ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு. அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு, ரொம்ப வருஷம் அவர் சொன்னார், என் வீட்டில் அடுத்து மரணம் ஐயா. அது எதுக்கு நடந்துச்சு எனக்கு தெரியல. இப்போ நான் பாருங்க, என்னுடைய சொந்தக்காரர் நிறைய பேர் மறித்து போனார்கள். கூடி டக்குன்னு மறித்து போனார்கள். ஆபத்துக்கள் எப்படி வரும்னு தெரியல. நான் தான் சொன்னேன், ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் நம்புங்க, அவருடைய வசனத்தை நம்புங்க. உங்களுக்கு வீட்டில் சாபத்தின் பிரச்சனைகள், பிசாசு பாருங்க யார்கிட்ட நிக்கிறான் பாருங்க. எல்லாரையும் மோசம் போக்குகிறவன் என்று சொல்லி வசனம் சொல்ல, அவன் தான் நிக்கிறான். எப்படி ஆயிலும் மனுஷரை கொலைபாதகனா இருந்து மனுஷரை ஏமாந்துடுறான். அப்ப அங்கிருந்து விடுதலை பெறணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வரும்போது, தேவ பிரசனத்துக்குள்ள வரும்போது, தேவ பாதுகாப்புக்குள்ள வரும்போது, இரத்த கோட்டைக்குள்ள வரும்பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவன் ஆபத்துக்கு பயப்பட, என்னதான் வரட்டுமே வரட்டும். நாளுக்கு அருமையான ஒரு பெரிய மாற்றம், ஆசீர்வாதம், விடுதலை வரணும்னா ஆபத்துக்கு நீ பயப்படாம இருக்குன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கும். அவர் வழி நடக்கிற எவனோ அவன் பாக்கியமா. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து 128ஆம் சங்கீதத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். விலையை போயிடுச்சு, விலை இறங்கி போயிடுச்சு, எதுவுமே கிடையாது, அவர் பார்த்து கொள்ளுவார்.
இந்த காலவெளியில் அருமையானவர்களே, சாதாரண மக்கள் ஜீவிக்க முடியாத சூழ்நிலையில் இந்தியா போய்கொண்டிருக்கிறது. விலைவாசிகள் எங்கேயோ போகுது பாருங்க, அப்படியே ஏறினது இறங்காம போயிட்டு இருக்கு. மக்கள் அதுக்கு ஈடு கொடுத்து போக வேண்டும். சம்பளம் யாருக்கும் ஏறலை, ஆனால் மற்றதெல்லாம் ஏறி போச்சு. என்ன செய்வான் மனிதன்? யோசனை பண்ணி பாருங்க. எந்த காரியங்கள் விக்கிரங்கள் வந்தாலும், ஆபத்துகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவன் பயப்படாமல் அமைதியா இருக்கணும்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இந்த காலவேளையிலே உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா ஒன்று மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கிற எல்லா காரியத்தையும் நீ பயப்படாமல் அமைதியா இருங்கள். அதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வசனத்தை, அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவர் வார்த்தையை நம்புங்கள், அவர் வார்த்தையின்படியே நடங்கள். அவர் வார்த்தையின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். நாளுக்கு நம்ம எதை பற்றி எது நடந்து கொள்கிறோம்? நிறைய காசு பணம் இருந்தால் நான் எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினைக்காது. காசு பணம் உள்ளவனெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான் கிழக்கு மேகம். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சித்திரலாம் போல இருக்குது. எனக்கு இந்த காசு ஒன்று என்னை காப்பாற்ற மாட்டேன், இந்த காசுனால எனக்கு சமாதானம் வரல, இந்த காசுனால எனக்கு நிம்மதி வரல, இந்த காசுனால என்னை உடைந்து போயிடுது, எப்போ பார்த்தாலும் தூக்கமே கிடையாது, இந்த காசை இருக்கனாலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நம்ம காசு இல்லாதவங்களுக்கு எப்படா காசு வரும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. காசுனால அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அருமையான பிள்ளைகளை, இந்த காலவெளியில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேணுமா? ஆபத்து வந்தால் பயப்படாமல் இருக்குமா நினைப்பாரு. யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம், எர்த்துக்கொயக்க செய்கிறோம், பஞ்சங்களை கேள்விப்படுகிறோம், கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறோம், ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாம் அமைதியா இருக்கணும். ஆபத்து இல்லாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் உங்களை திருப்பிக் கொள்ளுங்க, வேற எங்கேயும் திருப்பாதீங்க. அவன் அப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அந்த மனிதன் எங்க சொந்தக்காரன் இப்படி சொன்னாங்கன்னு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள், வழி நடங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலை வேளையில ஆசீர்வதித்து நடத்துவார். கவலைப்படாது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு செவி கொடுக்கிறவன் இவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பாரு. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவை நல்ல ஆண்டவர், இந்த கால வேளையில விக்கிரமின்றி வாசம் பண்ண, ஆபத்துக்கு பயப்படாமல் இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையா எங்களுக்கு மாற்றி கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாள் மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தையில் நடக்கிறவன் ஆசீர்வாதமா இருப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நாட்களிலே நடக்கிற, எங்களை சுத்தி நடக்கிற காரியங்கள், ஆபத்துகள், மோசங்களா இருக்கிறதா ஆண்டவரே, எல்லாத்தையும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மை விசுவாசிகளுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் இந்த கால்வழி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண உதவி செய்யும். வசனத்தை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோன் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்கிறோம். அவனுக்கு நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். கைவிடாதவர் இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாது நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கணும். வசனங்கள் ஆமென்றும் ஆமேனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவி கொடுங்கள், நீங்கள் விக்கிரமின்றி வாசம் பண்ணுங்கள், ஆபத்துக்கு பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு லோகோஸ் சந்திக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.